Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரெசிபிஸ் ஒன்னு ரெண்டு அதுல வந்து ஜீரா ரைஸ் ரெசிபி இருக்கு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சண்டே டே இன் மை லைஃப். ஸோ ஹஸ்பண்ட் நானும் சேர்ந்து தான் குக்கிங் வந்து பண்ணோம். சோ அந்த மாதிரி ஒரு vlog தான் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோ. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போக்கா நீங்க தான் எங்களோட மோட்டிவேட்டர் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நானுமே வந்து கொஞ்சம் வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணணும். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஹீட் பண்ணிட்டேன். நான் அந்த பயங்கரமா வந்து முடியாம ஆயிடுச்சா, ஒரு சைடு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு வேலைனா அந்த ஒர்க். அப்போ சரி கிடைக்கிறதா சாப்பிடுறது ஃபுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனநிலையே உண்மையாவே சாப்பாடு தான் நம்ம வந்து சாந்தம் படுத்துறதே. சோ அந்த ஆளாச்சும் நான் படை சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா இப்ப கொஞ்சம் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கே வெயிட் இப்ப நமக்கு உடம்புல ரியல் ஆட்டினாலும் நம்பர்ல எனக்கு கூடி இருக்குங்க. அப்புறம் உங்களோட வெயிட் இப்ப என்னக்கான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கூட. என்ன சிஸ்டர் கேட்டிருந்தீங்க? 61 ஆயிட்டேங்க. 61 ஆயிட்டேன் நானு. சோ குறைக்கணும் இல்லையா? சோ எப்பவுமே கண்ட்ரோலா தான் வச்சிருப்பேன். இந்த டைம் எனக்கு என்னையவே அதான் சொல்றேன், ஒரு சைடு முடியல ஒரு சைடு ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி மிக்ஸ்டு எமோஷன் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டேங்க. எனக்கே ஒரு மாதிரி மைண்ட் அப்படி இதுவாயிடுச்சு. சோ இப்ப நான் இதுவாயிட்டேன். திருப்பி ரீஸ்டார்ட் நானுமே பண்ணணும். சோ அதான் நிறைய பேர் வெயிட் கேட்டிருந்தீங்க. சரி நிறைய பேர் இப்பதான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுறீங்க, உங்களை நம்பிதான் இருந்தோம், இப்ப எப்படி சொல்லிட்டீங்களே அப்படிலாம் சொல்றீங்க. கொஞ்சம் நான் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிக்கிறேங்க. கண்டிப்பா போடுவேன் சரிங்களா? இந்த 1 வீக் விட்டுக்கலாம். நான் எனக்கு எப்ப தோணுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பா சொல்றேன். அதன் மூலமா நானும் ஹெல்தியா இருக்க முடியாது, எனக்கு புரியுது. நான் எப்பவுமே வந்து மெயின்டைனும் சூப்பரா பண்ணுவேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸ்ல நான் காட்டியிருக்கேன், மெயின்டைனுமே காட்டியிருக்கேன். ஆனா இந்த சடனா வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தீபாவளி வந்ததா அந்த வேலை பார்க்க அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் முடியாம போனது எல்லாம் சேர்த்து நானாவே இல்லாத ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். எனக்கு ஒரு அந்த கண்ட்ரோல் இல்லாம அப்படி ஒரு நார்மலா இருந்துட்டேன். நானு கிடைக்கிறதா வாயில போடுறது அந்த மாதிரி. சோ அதனாலதான் இந்த தீபாவளி வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் பலகாரங்கள் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா எல்லாருக்குமே 1-2 கிலோ ஏறி இருக்கும். அந்த மாதிரிதான். சோ அதனால வந்து எனக்கே தெரியுது கொஞ்சம் வெயிட் ஏறினாவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப லேசியா இருக்க மாதிரி எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்குங்க. சோ அதனால அதை வந்து நான் ஹெல்தியா சாப்பிடுறதுதான் என்னோட இதுக்கு நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் நானுமே. சோ பாக்கலாம் சரிங்களா சிஸ்டர்ஸ்? கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அதான் சொல்றேன், பிளேலிஸ்ட்ல வந்து வெயிட் லாஸ்ல இருக்குது, அதுல போய் பாருங்க. சூன் நான் சீக்கிரமா கண்டிப்பா வந்து முடிச்சுட்டா வந்து போடுறேன் சரிங்களா? சோ அதான். சோ வேற என்ன கேட்டிருந்தீங்க? நிறைய தண்ணி குடிங்கக்கா, உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னா சரிங்க. தண்ணி தான் நிறைய குடிப்பேன். நானே உங்களுக்கு சொல்றேன், நான் எப்படி குடிக்காம இருப்பேன், குடிக்கலாம் செய்யறேங்க. அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு சில சிஸ்டர் உங்களுக்கு கண் திருஷ்டி ஆயிடுச்சு, கண்ணுதான் வேற எதுவுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. என் வீட்டை சுத்தி உள்ளவங்க, என் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாருமே சொல்றது கண் திருஷ்டி, கண்ணாயிடுச்சு, இதெல்லாம் சுத்தி போடுங்க இதெல்லாம் சொல்றாங்க. சோ அதனால எதை சொல்றது என்னன்னே புரியாத ஒரு மிக்ஸ்டு எமோஷனா கடுப்பாயிட்டாங்க. நானு என்னன்னே தெரியாத மாதிரி அப்படியே ஏதோ தூக்கி பாரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டே வர்றேன். சோ அதனால கண்டிப்பா வந்து இது பண்ணுவேன். உங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அன்பு கொடுத்துருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதாங்க. என்ன வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேசிட்டே இருக்கும்போது என்னோட மைக் வந்து ஆஃப் ஆயிருக்குங்க, சார்ஜ் இல்லாம. அது தெரியாம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். எனக்கு அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது தாங்க பார்த்தேன். எப்படியோ சரிங்க. என்ன சொல்லியிருந்தேன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதுதான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ரொம்ப பாசத்தை காட்டுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாருமே மெசேஜ் பண்ணி கேக்குறீங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன் சரிங்களா? சோ இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம விடுப்பேங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். வாங்க பார்க்கலாம்.
இல்ல நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா, கொஞ்சம் லேசி டே. அதாவது கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கிறதுங்க அப்படியே கம்ஃபர்டபுளா. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் ஹஸ்பண்டோடது தான் இருக்கும். ஏன்னா சண்டேனாலே. ஸோ ரிலாக்ஸா இருந்தது. ஸோ அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து காஃபி எல்லாம் போட்டு குடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட் தான் பண்ணாரு. அவரோட சிக்னேச்சர்ன்னு இல்ல. எப்படின்னா அவரோட ரேண்டமா வர ஒரு ரெசிபினா இந்த பிரெட் ஆம்லேட் தான். ஸோ எனக்கு வந்து சூப்பரா தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு ஆம்லேட் வந்து பெருசா பண்ணி குடுத்தாங்க. எனக்கு பிரெட் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ அத சூப்பரா வந்து நான் வந்து சாப்பிட்டேன். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரெட் ஆம்லெட் வந்து பண்ணி எப்பவும் போல அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா பிரெட்டை வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அதுல முட்டையும் போட்டு பீட் பண்ணி ஒரு பீஸா மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆளுக்கா பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. நாங்க எல்லாருமே உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு எல்லாம் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கையோட அந்த பாத்திரம் மட்டும் கிடந்ததெல்லாம் விலக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ட்டு அதுக்கப்புறமா குளிர் துணி எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் அவங்க வந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ குளிருக்கு உள்ள அந்த துணி எல்லாத்தையுமே நாங்க வந்து பேக் பண்ணி மேல வச்சிருப்போம். ஸோ அதெல்லாமே இப்போ வந்து எடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு இல்லையா. குளிர் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப்பும் ஆயிட்டேங்க. அந்த குளிர் துணி எல்லாத்தையுமே எடுத்து மிஷின்ல லைட் லைட்டா போட்டு போட்டு வாஷ் பண்ணி காய வச்சுட்டு இருந்தோங்க. கொஞ்சம் வெயில் இருக்கும் போதே இதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்யறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஜீரா ரைஸ் வந்து பண்றேங்க. அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை நல்லா களைஞ்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல வந்து நெய், அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம், அந்த கரம் மசாலா, ஸ்பைசஸ், வரமிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியும் ஊற வச்சிருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு அதை வந்து அப்பதான் நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு வந்து வச்சு விட்டுறலாம். அப்புறம் தேவையான உப்பு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற எதுவும் மசாலாலாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அதுல வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் புதினாவும் போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இந்த குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் 3 விசில் எங்க குக்கருக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவோ அந்த மாதிரி வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி அங்கிட்டு வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கபாப், சிக்கன் கபாப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா, அது வந்துருச்சு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஷாலோ ஃப்ரை, அது ஆல்ரெடி குக்கடா தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணாலும் நல்லா இருக்கும். அதை ஃப்ரை பண்ணதான் சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்குங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அது வந்து நாங்க நல்லா வந்து உட்காந்து சூடா சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு. சரி அப்புறம் இஞ்சி துருவி கொடுக்குறது அந்த வேலை மட்டும் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் இது எங்க இருக்கு அது எங்க இருக்குலாம் கேட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்பிங்க எல்லாம் கிளே வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கிளே வச்சு நான் வந்து டெக்கரேட்டிவ் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு 2 ஹார்ட் மாதிரி பண்ணி அவர் கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு காமெடியில கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க. அந்த பெட்டர் மாஸ் லைட்டை வச்சு விளையாடுவாங்களா, இது என்னன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சை எடுத்து விட்டுருவாள். அது மாதிரி அதை வந்து கலைச்சு பாக்குற மாதிரி காமெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹார்ட்டுக்கு வந்து பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சரி இதுதான் காயெல்லாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா துணி எல்லாத்தையுமே. அப்புறம் இன்னொரு ரவுண்டு போட்டிருந்த அந்த சொற்று இதெல்லாம் எடுத்துட்டு போய் மாடியில நான் தான் வந்து காய போட்டுட்டு வந்தேங்க. சரி அதுக்கப்புறம் வந்து லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஜீரா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கபாப் கிரேவியும் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் செம்மையா பண்ணிட்டாங்க பாருங்க, கார சாரமா சூப்பரா இருக்குங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா காந்தி கண்ணாடி படத்தை போட்டு விட்டுட்டு நானு, அம்மாச்சி, அப்புறம் பிள்ளைங்க, மாமா எல்லாரும் ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்டோம். அம்மாச்சி கொஞ்சம் அந்த சிக்கன் 65 கொண்டு வந்தாங்களா, அதையும் வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டிவியை பார்த்துட்டு நாங்க பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டோம். அந்த படம் சூப்பரா இருந்துச்சுங்க உண்மையாவே. ரொம்ப எமோஷனலா இருந்தது. அப்புறம் கையோட பாத்திரத்தை வந்து கழுவி போட்டேங்க அந்த டிவி சவுண்ட கேட்டுக்கிட்டே. அதுக்கப்புறம் வந்து படம்லாம் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் ஆயிடுச்சா, அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அதுக்கப்புறமா சரி த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் நாளை பின்ன அப்புறம் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வருவாரு. அதனாலன்ட்டு சரி போய் த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துட்டேன். லைட்டிங் எல்லாம் இன்னும் அழகா இருக்கு பாருங்களேன். ஒரு சில வீடுல இன்னும் ரிமூவே பண்ணல. சரி போயிட்டு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதுமையில செஞ்ச பராட்டா இருக்கு இல்லையா, அது வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த அந்த கபாப் கிரேவிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சோ அதை வந்து போட்டு எடுத்துக்கலான்ட்டு அதைதான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. சோ இதுக்கு எதுவுமே ஆயில் யூஸ் பண்ணல, அதுல இருக்க ஆயிலே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு 2 இந்த பரோட்டா அது கூட வந்து இந்த கபாப் கிரேவி வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து டின்னரை வந்து முடிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா ரைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே இந்த மாதிரி பரோட்டா எல்லாமே போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு கையோட வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை வந்து முடிச்சாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். எப்பவுமே வந்து டின்னர் எப்பவுமே சீக்கிரமா சாப்பிட்டுருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் தண்ணி ஏதாவது குடிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் இன்னும் வெயிட் லாஸ் பண்றீங்களா, இல்ல வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கீங்களா, இல்ல சீட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்து மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.